ஹலோ गाइस, இன்னைக்கு ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 30 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த பயங்கரமான பறவை கிரிஃபின் அது வந்து சொல்லிருக்கும் 30 நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்கு, இதுக்குள்ள ஏதாச்சும் பண்ண பாருங்க. சவுத் கான்டினென்ட்டை நாங்க இன்வெர்டர் பண்ணி மொத்தமா தாக்கி அழிக்க போறோம். இது எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. கம்பெனி ஓனர் கிட்ட கேட்டா அவர் வந்து இந்த விஷயத்த அவளைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு இதை தேவை, இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்னு தான் அவரும் பாக்குறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்து அவனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து மேல போயிருப்பால. இதுக்கு மேல என்ன ஆச்சு அதை தான் நம்ம பார்க்க போறோம். மேல போன வேகத்துக்கு அவன் அவுட் ஸ்பேஸுக்கே வந்துட்டான். அவன் எங்க போனோம், நார்த் கான்டினென்ட். சோ இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கும். நான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். லைட்டிங் ஸ்பீடை வச்சு அந்த நார்த் கான்டினென்ட்டுக்குள்ள அவன் போறான். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு பேரியர் அப்படியே அவனை பிடிச்சி போத்து. என்ன இலவை இது என்ன ஏதாச்சும் ஷீல்டா? பண்ணிக்கவும் உங்களால இதுக்குள்ள வர முடியாது. 30 நாள் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக்கே ஆகும். இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு. நான் வந்து அவங்கள கொல்லலாம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த கம்பெனி ஓனர் தான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் கம்பெனி ஓனர் தான். ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாத்தியா, நான் நினைச்ச மாதிரி தான். நல்ல வேலை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் இல்ல வச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். பாஸ் நீங்க வந்து சொன்னீங்கல்ல பிளேயர்ஸோட சந்தோஷத்தை நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு தெரியும் இந்த எபிசோட்ல நம்மளாச்சும் கொஞ்சம் வில்லன்ஸா இருக்கணும். அவளுக்கும் அதை கண்டுக்காத. இந்த சைடு இந்த விஷயத்த அவன் லவ் கிட்ட வந்து சொல்றான். அங்க லவ்வுக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. என்னால அங்க போக முடியலையா, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்ப்பா. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கம்பெனி ஓனர். அவன் தான். அவன் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாவது. ஆமா இல்லையா என்ன, ஏன்னா நம்ம ஒரு மாசம் அதுக்கு வெயிட் பண்ணோம். ஆமா அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னா, நான் வந்து அவனை கடுப்பேத்துற விதமா இந்த உலகத்தையே அழைச்சிருவா. என்ன இவன் திரும்ப ஆரம்பிச்சுட்டானா? ஏய் நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இன்னும் ஒரு முட்டாளா? ஏன்னா நீ அப்படி பண்ணா இந்த சர்வர் இது வேணா ரீசெட் ஆகும். அதுல எதுவுமே மாறாது. அந்த பேரியர் இருக்கிறபடி அப்படியே தான் இருக்கும். எதுவுமே மாறாது. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட ட்ரெஸ் அது வந்து கம்மியாகும்ல. ஏதோ ஒண்ணு நீ வந்து எதுக்கு திரும்பவும் இங்க வந்திருக்க? அதுவா இங்க வந்து டீமன் கிங்குக்கும் ஏன்ஷியன்ட் பீஸ்டுக்கும் என்ன ஆச்சு அதை வந்து நான் பாக்குறதுக்கு வந்தேன். அட்லீஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி அவளோட ஒரு காலை அந்த மாஸ்டர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு பொண்ணு தானா? இவ வந்து என்னதான் ட்ரை பண்ற சொல்றதுக்கு? அதாவது என்ன கொல்லணும்னு பாக்குறியா? எதுக்கு நீ இப்படி பண்ணோம்? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்ற? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னையும் நீ சந்திச்சிருக்க. என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் காடஸ் ஆஃப் லைஃப் லூனா. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் டீமன் கிங். நான் வந்து உன்கிட்ட இன்ட்ரோலாம் பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு கருப்பாம்பூச்சு கிட்ட இன்ட்ரோ பண்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. நீ என்னம்மா சொல்ற? என்னோட வயசு உனக்கு தெரியுமா? 21 வயசு. இங்க ஒண்டி நம்ம சந்திக்கல. எல்லான லைஃப்லயும் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். ஞாபகம் இல்ல? பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையோட பேசணும். சோ சரங் உனக்கு வந்து புரியுதா? ஏன்னா உனக்கு 17 வயசு தான் ஆகுது. பொலைட்டா பேசணுமா? அதுவும் உன் கிட்டியா? வாய்ப்பே இல்ல. நீ யாருமா? நீ வந்து மத்தவங்களையே அப்படியே கொன்று விட்டா. திடீர்னு ஒரு வாய்ஸ் ஒண்டி வருது. டீமன் கோயின் நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுற மாதிரி இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. நீங்க சாகல. ஏன் நான் வந்து சாகணும் அப்படின்னு உனக்கு ஆசையா? எதுக்கு நீ அப்படியெல்லாம் சொல்ற? இல்ல டீமன் கோயின் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க வந்து இங்க என்ன பண்ண இருக்கீங்க? இதோ தனியா. அது தனியாவா? என் கூட அந்த பொண்ணு இருக்கா, அந்த பேண்டி அவன் இருக்கான். நீ என்ன என்ன இப்படி சொல்ற? நான் சைட்ல பார்த்தா அந்த பொண்ணு சைடா நவுத்தின்னு போறா. அப்படியே நில்றா, என்னை விட்டு அப்படியே போகாத. நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து சண்டை போடாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒரு கிரேட்டான டெசர்ட்டை கட்டுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பாஸ் மாஸ்டரும் அப்பீர் ஆகுது. அது முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவன் ஃபைனலி வந்துட்டான். சோ சீக்கிரமா எல்லாருமே தாக்குங்க. அங்க எல்லாருமே அவங்களோட மேஜிக்கை வச்சு தாக்குறாங்க. இருந்தாலும் அந்த பாஸ் மாஸ்டர் வாமுக்கு எதுவுமே ஆகல. சீக்கிரம் அதே மாதிரி பண்ணுங்க. இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம தாக்குனாலே போதும். நம்மளால அந்த பாஸ் மாஸ்டரை அப்படியே கொல்ல முடியும். பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது ஜஸ்டிஸ் யூனிட் அவங்க வந்து உண்மையிலேயே இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அதாவது இப்பதான் ரீசெண்டா அவங்க பீஸ்ட் மேனால தோக்கடிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அவங்க எப்படியே முன்னேறி வந்து இந்த அளவுக்கு பாஸ் மாஸ்டரையே கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வர இந்த ஆந்த்ரோமோஸ் இதுங்க வந்து இப்பயோ வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோவோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இந்த சைடு அங்க ஹீரோவும்
திரும்பவும் அங்க வர அங்க ஹீரோ பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க திரும்பவும் அந்த விஷயத்த கொண்டு வந்துட்டீங்களா, எனக்கு இன்னமும் நிறைய விஷயம் வந்து கிடைக்க போகுது. அவங்க பின்னாடி இருக்கிறது யாரு, அது லவ்வும் லூனாவும் தானே. எங்களை பத்தி உனக்கு வந்து எப்படி தெரியும், ஏன்னா நாங்க வந்து எங்களை பத்தி எந்த விதமான விஷயமும் சொல்லல. ஆமா இவ யாரு, இவளை பத்தி நீ எனக்கு சொல்லவே இல்ல. அதுவா நான் சொல்ல வந்துட்டேன், இவளை நான் ஹாஸ்பிட்டல்ல தான் மீட் பண்ணேன். இவளோட பேரு ஸ்டார்லெட். உங்க ஸ்டார்லெட்டோட ஸ்டோரி எல்லாம் கேட்டோன்னே அவ ரொம்ப கஷ்டப்படுறான், ஏன்னா அது அவ்வளவு சோகமான ஸ்டோரியா இருக்கு. நீ வந்து நல்லா தானே இருக்க, உனக்கு இன்னமும் அந்த வலியெல்லாம் இருக்கா? இல்ல இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா என்கிட்டயும் ஒரு கொஸ்டின் இருக்கு, கேளு. நான் வந்து உனக்காக எல்லாத்தையும் சொல்றேன், என்ன வேணாலும் கேளு. நீங்க ரெண்டு பேரும் என்ன நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது நீ அதை மந்துரு, இந்தா இதை வந்து புடி வச்சு நீ போஷனை உருவாக்கலாம். எனக்கு தெரியல, அதாவது லூனா அக்காக்கு தெரியல, லவ் அக்கா வந்து எப்பயுமே நம்ம ஹீரோ கூட சுத்துவாங்க, அதனால கண்டிப்பா அவங்களுக்கு லவ் வந்து உருவாயிருக்கும். இதுவே லூனாவை பத்தி என்னால சொல்ல முடியல, ஏன்னா அவங்கள நான் எப்பயாச்சும் தான் இங்க பாக்குறேன். உங்களை பார்க்கும் போதும் ஹீரோ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போனா கதை வந்து அப்படி போகுதா, இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி தான் போகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஆமா அண்ணா, இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க ரெண்டு பேர்ல யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு, நீ இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, இது ரொம்ப சில்லியா இருக்கு. வெக்கப்படுறீங்களா நீங்க? நான் என்ன யோசிச்சேன்னா நீங்க ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு தான் யோசிச்சேன். உனக்கு வந்து தெரியாது, எனக்கு உண்மையை சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கு பதிலா யூரஸையே நான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா யூரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறாங்க. ஹேய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். எனக்கு இன்னமும் புரியல, ஒரு மாசத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னோட மண்டியை ஒரு மாதிரி பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கவலைலாம் பட வேணாம், ஏன்னா நம்ம இருக்கிறது குரோனோ உலகம், ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அந்த ஓனர் சொன்ன விஷயம் தானே ஞாபகத்து. குரோனோ உலகத்தை ஏன்டா நீ அழிக்கிற, நீ அதுக்கு பதிலா உன்னோட வாழ்க்கைய இங்க வாழு, என்ஜாய் பண்ணு. நான் என்ன பண்றது, அவன் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னான். நான் பிளேயரோட ஃப்ரீடத்தையே அவன் வந்து பறிச்சிட்டான், நல்லா நார்த் கான்டினென்ட்குள்ள போக கூட முடியல. இப்படி இவங்க பேச திடீர்னு ஹாங் வந்து வரா. நீ வந்து இங்கதான் இருக்கியா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்தேன், நான் உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஹாங் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயம்னா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டேன். என்ன விஷயம்னா திரும்ப இன்னொரு ஒரு பிரச்சனை ஃபார்ம் ஆயிருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கு உன்னோட உதவி அது வந்து எனக்கு தேவை. இது வார பத்தியும் அந்த ஆந்த்ரமோஸ் அவங்கள பத்தியும் தான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கிரிஃபினை காட்டுறாங்க. அந்த கிரிஃபினும் யார் முன்னாடியே போய் சொல்லுது, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். 30 நாளுக்கு அப்புறம் அந்த சவுத் கான்டினென்ட் அங்க போய் நம்ம வார தொடங்க போறோம். அங்க ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்கு, இதோட பேரு அவெண்டா டோரான், ஷார்ட்டா அவெண்டா சொல்லலாம். வேர்ல்டன் நீ நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட. இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த சவுத் கான்டினென்ட் அதை வந்து நீங்க தான் தாக்கணும். அதுக்கப்புறம் அந்த சவுத் கான்டினென்ட்டை நம்மளோட கைவசம் நீங்க தான் மாத்தணும். அந்த பாஸ் மாஸ்டரும் அப்படியே ஒரு ஹியூமனோட உருவத்துக்கு மாறுது. இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சுல என்னோட பிரதர் யூரஸ். இப்பதான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்டே தெரியுது, அதாவது நம்ம யூரஸுக்கு ஒரு பிரதரும் இருக்கான். இவன் வந்து யாரு, இவன் என்ன பண்ண போறான், அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.